வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காளான் கிரேவி செய்கிறதுக்காக 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு 4 கட் பண்ணி ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்த பிறகு தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வானி அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பட்டை, இதனுடைய கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் லேசாக வதக்கிட்டு 2 பெரிய தக்காளியும் சேர்த்து வதக்கி இதனுடைய கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து திரும்பவும் வதக்கி ஒரு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் வெங்காயம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ஓரளவு வெந்து வந்திருக்கு. இதனுடைய நம்ம ஏற்கனவே வேக வச்ச காளானையும் சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். மிக்சி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மூடியது பார்க்கலாம். தக்காளி எல்லாம் இந்த மாதிரி மசிந்து வருது. இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதையும் ஏற்கனவே அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணியும் ஓரளவு வற்றி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதனுடைய கொஞ்சமாக லாஸ்ட்டு கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். இதனுடைய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்து திரும்பவும் கிண்டி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.